சென்னை வியாசர்பாடி அடுத்த எம்கேபி நகர் டிவிகே லீக் ரோடு பகுதியில் பழைய மர விற்பனை நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் எரிந்து நாசமடைந்தன. சென்னை வியாசர்பாடி அடுத்த கொடுங்கையூர் டிவிகே லிங்க் ரோடு பகுதியில் சுப்பிரமணியன் என்பவர் பழைய மரக்கடை என்று நடத்தி வருகிறார். இவர் இப்பகுதியில் 10 வருடங்களுக்கு மேலாக மரக்கடை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் மரக்கடையிலிருந்து திடீரென புகை கிளம்பியுள்ளது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர் கடையில் வெளியில் அமர்ந்திருந்த சுப்பிரமணியனை கூப்பிட்டு உள்ளே புகை வருவதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்த சுப்பிரமணி கடையில் இருந்த மரங்கள் எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து வியாசர்பாடி தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தும் தீயானது கட்டுக்குள் வராமல் மளமளவென எரிய தொடங்கியது. இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் 4ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடையில் அதிகமான பழைய மரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீயானது மீண்டும் எரிந்து வந்த நிலையில் கடையில் இருந்த அனைத்து மரங்களையும் வெளியேற்றிவிட்டு மீண்டும் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்பட்டு தீயானது அணைக்கப்பட்டது. கொடுங்கையூர் காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.